நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு சிலரெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவருடைய பாட்டன், பூட்டன் எல்லாம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க சார். ஆனா, இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா, அந்த படகு தண்ணீல தத்தளித்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தத்தளித்துக் கொண்டிருப்பார் சார் அவர் வாழ்க்கையில. அதாவது ஒரு ஜான் ஏறினா 2 அடி சம்மட்டில அடிச்சு கீழ தள்ளிடும் சார். அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அவர்களுக்கு. அவருடைய ஜாதக கட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாசிட்டிவான கிரகம். ஒரு நெகட்டிவான கிரகத்த கூட ஒன்று சேர்ந்து அந்த தசாகாலம் வரும் சார். அப்படி சேர்ந்து அமர்ந்து தசாகாலம் வர சொல்ல கண்டிப்பாக வீழ்ச்சி குடுக்கும் சார். இவர்கள்லாம் வாழ்க்கையில மாவு விக்க போனா காத்தடிக்குதுன்றாங்க பாருங்க. அந்த மாரி பிரச்சனை சார் இவர்களுக்கு. இவருடைய வாழ்க்கையெல்லாம் செவடங்காதுல சங்கு ஊதுன மாரியே தான் சார் இருக்கும். ஏனென்றால் அந்த தசாகாலம் முடியிற வரைக்கும் இவர்கள் கண்டிப்பாக அந்த நிலைப்பாடுல தான் இருப்பாங்க. வேற வழியே கிடையாது சார். இதெல்லாம் கர்மா, கர்ம வினைய அனுபவித்தே ஆக வேண்டும். அனுபவித்து கழித்த பிறகு தான் அடுத்த தசா காலம் மிகப்பெரிய ஏற்றத்த குடுக்கும் சார். அப்பொழுது தான் அந்த தசா காலத்துக்கு பிறகு நெகட்டிவான தசா காலம் வரும். அந்த தசா காலத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவான தசா ஸ்டார்ட் ஆகும் சார். அப்பொழுதிலிருந்து தான் அவருக்கு ஒரு மிடுக்கான, மிளிரும் வாழ்க்கையே அமையும் சார். அதுவரைக்கும் அவருக்கு குருவி தலையில பனங்காய் வச்ச மாரி தான் அந்த இது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நெனச்சு பாருங்க. சார், அதாவது கோடி கோடியாய் கொட்டி குடுக்கணுமா? உங்க ஜாதக கட்டத்துல அப்டின்னாக்கா, கண்டிப்பாக ராகு தசை தான் சார். அதுல எந்த விதமான டீவியேஷனே கிடையாது. ராகு தசை மட்டும் தான் சார் ஒருத்தருக்கு ராகு தசா காலத்துல தான் மிகப்பெரிய யோகத்தையே குடுக்கும் சார். ஆனால் கோடி கோடியாய் கொட்டி குடுக்குமா? அல்லது அந்த கோடிகளை கேடித்தனம் பண்ணி சம்பாதிக்க போகிறாரா? நேர்மையான வழியில சம்பாதிக்க போறாரா? இல்ல கேடித்தனம் பண்ணி குறுக்கு வழியில சம்பாதிக்க போறாரான்றது தான் இதனுடைய ஹைலைட். இந்த ராகு தசாவை போல் கொடுப்பார் இல்லை சார். ராகு போல் கொடுப்பாரே கிடையாது இந்த உலகத்துல. சார், அதாவது ராகு தசா ஒருத்தருக்கு வருதுன்னாக்கா, என்ன நடக்கிறது? எப்படி நடக்கிறது என்று தெரியாமலேயே மிகப்பெரிய அளவில கொட்டி குடுத்து விடும் சார். இப்படிப்பட்ட கிரகத்த நீங்க உங்க வாழ்க்கையிலே சந்திச்சிருக்க முடியாது. இது ஒரு அற்புதமான லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய தசா சார் இது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றிவிடும். அது நல்ல வாழ்க்கை தரமா? இல்ல கெட்ட வாழ்க்கை தரமான்றது உங்க ஜாதக கட்டத்துல அந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கு சார். சார், நெறைய பேர் பார்ப்பீங்க. கொள்ளை அடிக்கும் தொழில் செய்வான். ஆனா கொலை பண்ண மாட்டான். அந்த மாரி அமைப்பு தான் ராகு. கொள்ளை அடிப்பவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். ராகுவிற்கு சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை பெற்று உங்க ஜாதக கட்டத்துல அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நேர்மையான வழியில் தான் கொடுத்து உங்களை அழகு பார்க்கும். இதுதான் நேர்மையான ராகு. சார், என்னோட ஜாதக கட்டத்துல ராகு வந்து பாவத்துவமா அமர்ந்திருக்கார் சார் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக யோகம் தரக்கூடிய இடத்தில் ராகு அமர்ந்து அவருடன் பாவகிரகம் சம்பந்தம் பெற்று நல்லா கவனிக்கணும் நீங்க. யோகம் தரக்கூடிய இடத்துல ராகு அமர்ந்திருக்கணும். அதாவது யோகம் தரக்கூடிய இடம்னா எது சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உபஜய ஸ்தானங்கள். இதுல 3, 11 மிக பிரம்மாண்டத்தை கொடுக்கும் சார். 3ஆம் இடத்தில் லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் நட்பு ஸ்தானமா இருக்கணும் அந்த ராகுவிற்கு. அதே மாதிரி லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகமான வாழ்க்கையை கொடுக்காம விடாது சார். அந்த அளவுக்கு பணத்தை கொட்டி கொடுக்கும் சார் இந்த இடம்லாம். இதுல பாருங்க, அதுவும் சரராசியில் அமர்ந்ததுன்னு வைங்க அந்த 3ஆம் இடம். உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் இடம் சரராசியாக அமர்ந்து அந்த இடம் ராகுவிற்கு நட்பு கிரகமாக இருந்து, ராகுவிற்கு நட்பு ஸ்தானமாக இருந்து யோகம் தரக்கூடிய அமைப்பில் அது இருந்து பாவகிரகம் சம்பந்த பெற்று நல்லா கவனிக்கணும். பாவகிரகம் சம்பந்த பெற்று இந்த ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்கள் கள்ளக்கடத்தல், மணல் கடத்தல், இதெல்லாம் இவர்கள் ஊழல் செய்து சம்பாதிப்பாங்க சார். ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கி கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் லஞ்சத்தை வாங்கி இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொண்டிருப்பார்கள். காரணம், ராகு யோகம் தரக்கூடிய இடத்தில் உட்கார்ந்து பாவகிரகம் சம்பந்தப்பட்டிருக்கும். ஆனால் தான் இவர்கள்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்து நம்பிக்கை மோசடி செய்து, முக்கியமாக இதை கவனிக்கணும், நம்பிக்கை மோசடி குறுக்கு வழியில் சம்பாதிப்பது. இதுதான் நேர்மையில்லாத ராகு. நேர்மையே இல்லாத ராகு இப்படி தான் சார் இருப்பார். இந்த வழியில் தான் கொடுப்பாரு.
கொடுத்து பிறகு கெடுப்பார். நேர்மையான ராகு முதல்ல கொடுத்தாலும் பிறகு கெடுக்க மாட்டார் சார். ஒரு சில இழப்பீடுகள் தாங்கக்கூடிய இழப்பீடுகளா இருக்கும். ஆனா ராகு பாவத்துவமாக அமர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறது என்றால், கண்டிப்பாக அந்த ராகுவினுடைய கடைசி கட்டத்துல, கழிவு காலத்துல, அதாவது ராகு தசை சூரிய புத்தி, ராகு தசை சந்திர புத்தி, ராகு தசை செவ்வாய் புத்தி, கண்டிப்பாக இந்த 3 வருடம் கண்டிப்பாக உங்களை சொல்லொண்ணா துயரத்துக்கு நிச்சயம் ஆட்பட நேரிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படிதான் ஒரு அன்பர் எனக்கு வந்து இன்னைக்கு காலையில் எனக்கு கால் பண்ணி அவருடைய ஜாதக கட்டத்தை அனுப்பி வைத்தார் சார். அவருடைய ஜாதக கட்டத்தில் பாருங்க சார், என்றைக்குமே ஒரு ராகு தசை நடக்குதுன்னா அந்த ராகுவிற்கு சுபகிரக சேர்க்கை இருக்கணும் சார், அல்லது சுபகிரக பார்வை இருக்கணும். அது மட்டுமல்ல, தர்ம கர்மாதிபதியினுடைய தொடர்பு பெற்றிருக்கணும் சார். அதாவது 9ஆம் இடத்து தர்மஸ்தானம், 10ஆம் இடத்து கர்மஸ்தானம். அந்த தர்மமும் கர்மமும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ராகுவிற்கு தொடர்பு பெற்றிருக்கணும். அப்படி தொடர்பு பெற்று அந்த ராகு தசை வந்துடுச்சுன்னு வைங்க, நிச்சயம் இவர் கோட்டீஸ்வரர் சார். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இவர் பேசப்படுவார். எப்படி இருந்த இவன் இப்படி ஆயிட்டானு அண்ணாந்து பார்க்கக்கூடிய லெவலுக்கு இவருடைய வாழ்க்கை தரத்தை கொடுக்காம போவார் சார். அப்படிதான் இன்னைக்கு வந்து காலையில் 7:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணிட்டார். கால் பண்ணி, ஐயா எனக்கு ராகு திசை நடக்கிறது, நடக்க போகிறது, இந்த ராகு திசை எனக்கு கொடுக்குமா கெடுக்குமா? அவருடைய ஜாதக கட்டத்தில் பாருங்க சார், ராகு அப்படி அப்பழுக்கு இல்லாமல் அழகாக உட்காண்டிருக்கார் சார். அவர் பிறந்த நேரம் சொல்கிறேன் பாருங்க சார். அவர் வந்து 12ஆம் தேதி மார்ச் 1990 அன்னைக்கு பிறந்தார் சார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காரு. காலையில் 5:40 பிறந்த அன்பர், சென்னையில் பிறந்த அன்பர். ஓகேங்களா? இவர் பாருங்க, பரணி நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்த அன்பர். இவருடைய ஜாதக கட்டம் சொல்கிறோம் பாருங்க. இவர் ஜாதக கட்டத்தில் கிரக அமைவு பாருங்க சார். இவர் வந்து பிறக்க சொல்லுவே கும்ப லக்னம். கும்ப லக்னத்திலேயே அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்தி யோகத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கார் சார். அதற்கடுத்து பாருங்க, அதற்கடுத்து இவருடைய ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல மீனராசி. அவர் மீனராசியில் எந்த கிரகமும் இடம்பெறலை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் சந்திரன் அமர்வு பெற்றிருக்கிறார். கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் எந்த கிரகமும் இடம் பெறல சார். கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குரு அமர்வு பெற்றிருக்கிறார். கும்ப லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் கேது. அதற்கடுத்து 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த இடங்களில் எந்த கிரகமும் இடம் பெறல. அதற்கடுத்து கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அந்த செவ்வாயும் சனியும் மிங்கிலாய் உட்காந்துருக்காங்க. அதற்கடுத்து கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில், அயன சயன போகஸ்தானத்தில் அந்த சுக்கிரமும் ராகுவும் சேர்ந்து அமர்வு பெற்றிருக்கார். அப்போ இவர் பாருங்க, பிறக்க சொல்லவே பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்ததால் இவருக்கு முதல் தசையே இவர் பிறக்கும் பொழுது 10 வருட காலம் சுக்கிர தசை தான் சார் இவர் இருந்தார். அதற்கடுத்து சூரிய தசை 6 வருடம், 16 வயது வரைக்கும் சூரிய தசை. அதற்கடுத்து 16 வயதிலிருந்து 10 வருடம் சந்திர தசையை கூட்டிங்க, 26 வயது வரைக்கும் இவர் வந்து கல்லூரி படிப்பை முடித்தார். இதில் பாருங்க, அழகாக ஒரு டிகிரி முடித்த ஜாதகம் சார். ஏனென்றால் இவருக்கு பாருங்க, லக்னத்திலேயே அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 2ஆம் வீட்டதிபதியும் 11ஆம் வீட்டதிபதிக்கும் சொந்தக்காரனான அந்த குரு புதனுடைய வீட்டில் உட்கார்ந்து புதனையே பார்க்குறார் சார். பார்க்கும்போது அந்த புதாத்தி யோகம் படிப்பில் கில்லாடி அற்புதமாக அழகாக முடித்தார் சார் அந்த கல்வியை. எப்பொழுது 26 வயதுக்குள்ளே அவர் அந்த கல்வியெல்லாம் முடித்து ஒரு வேலைக்கு போனார். ஆனால் இவருக்கு 26 வயது வரைக்கும் படித்த உடனே வேலை கிடைத்ததுன்றது வேறு விஷயம். அதற்கடுத்து வந்தது பாருங்கள், 26 வயதிற்கு பிறகு வந்த செவ்வாய் தசை. செவ்வாய் பாருங்க, செவ்வாயும் சனியும் சேர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காங்க. அப்போ செவ்வாய் சனி யார் இவருக்கு? இவருக்கு பாருங்க 3ஆம் வீட்டதிபதியோட அந்த மாரகாதிபதியுடன் இணைந்து சனி. அப்போ அந்த செவ்வாய் தசை 7 வருடம் இவருக்கு வந்து ஒரு நிலையில்லாத வேலையை கொடுத்துது சார். ஏனென்றால் செவ்வாய் சனி இணைந்து ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த செவ்வாய் தசையோ சனி தசையோ வந்தால்
கண்டிப்பாக சில பிரச்சனைகள குடுக்கும். சார் குரு பார்க்குறாரு சார் 7ஆம் பார்வையான்னு நீங்க சொல்லலாம். ஆனா குரு பார்வை அந்த செவ்வாய்க்கும் இல்ல, சனி பகவானுக்கும் இல்ல சார். குரு எங்கேயோ அந்த கட்டத்தில பார்க்குறாரு தவிர, பட் செவ்வாய், சனிக்கு குரு பார்வை கிடையாத ஜாதகம் இது. அப்ப அந்த செவ்வாய் தசையில பாருங்க, இவருக்கு யோகத்த குடுக்க வேண்டிய 11ஆம் வீட்டில் இருந்து யோகத்த குடுக்க வேண்டிய அந்த செவ்வாய் யோகத்த குடுக்கல. ஏனென்றால், மிகப்பெரிய சோகத்த தான் சார் குடுத்தது. வேலையே வந்து இழந்தாரு அவரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலை பிடிக்கல. மனசுக்கு திருப்தியான வேலை இல்ல. ஏன்னா மாரகாதிபதி புத்தி. மாரகாதிபதி தசை நடந்தது இல்லையா? அப்ப 26 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் செவ்வாய் தசை இவருக்கு நிலையான வேலை கிடைக்காதனால, இந்த வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கு தாவுனாரு. அந்த வேலையும் வந்து வேலை கிடைக்காம தான் இருந்தாரு. அந்த வேலைய விட்டுட்டு வந்துட்டாரு. அப்ப செவ்வாய் தசைக்கு அடுத்து அப்பொழுது தான் அவர் கேட்டாரு. செவ்வாய் தசையிலேயே கேட்டாரு அவரு. "சார் எனக்கு வேலை கிடைக்குமா? இல்ல கிடைக்காதா?" அப்பொழுது தான் இந்த செவ்வாய் தசை முடிந்த பிறகு, அடுத்து வரக்கூடிய ராகு தசையில தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்ப செவ்வாய் தசையினுடைய கழிவு காலத்தில தான் சார் இவரு என்கிட்ட கடைசி புத்தி காலத்தில எனக்கு கால் பண்ணாரு. "சார் உங்களுக்கு ராகு தசை வரப்போகிறது. அந்த ராகு தசை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நிச்சயம் கொடுக்கும் ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு. ஆனா ராகு தசை, ராகு புத்தியும் சில நிலைப்பாடுல வேலை குடுக்கல இவருக்கு. குடுத்த வேலையும் திருப்திகரமா இல்ல. அதுல நான் சொன்னேன், ராகு தசை வர சொல்ல கண்டிப்பா உள்ளூர்ல இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க வெளியூர் அல்லது வெளிதேசம். கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டோ இல்ல மாநிலத்த விட்டு தான் நீங்க வேற ஒரு இடத்துல வேலையை அமைத்துக் கொண்டால் தான் நல்லதுன்னு. அப்பொழுது இவர் ஜாதகத்த நம்ம பார்க்க சொல்ல, அந்த ராகு தசை குரு புத்தி வரும் காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றத்த குடுத்தே ஆகணும் ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அது மட்டுமல்ல, இந்த ஜாதகத்துல பாருங்க, ராகு உட்கார்ந்திருக்க இடம் 12ஆம் இடம். கும்ப லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில், அதாவது மூல நூல்கள்ல சொல்லப்பட்டது இல்லையா? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். அப்போ மூல நூல்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி அந்த ராகு மகர ராகுவா உட்கார்ந்து கூடவே பாருங்க சுக்கிரன் அமர்வு பெற்றிருக்கார் பாருங்க. சுக்கிரன் அமர்வு பெற்றதால் ராகு சுபத்துவமாக்கப்பட்டார் சார். சுக்கிரன் யாரு? கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் பாருங்க 9ஆம் வீட்டதிபதி, தர்ம ஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி இல்லையா? பாக்கியாதிபதியுடன் சங்கமித்த ராகு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் சார்? திடீரென்று அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ராகு. ஆக மொத்தத்தில் இவருக்கு பாருங்க, இந்த ராகு தசை, ராகு புத்தி கழிவு காலத்திலேயே ஒரு 2025, 2026 ஒரு மார்ச் மாதம், மே மாதம் முடிது இவருக்கு ராகு தசை, ராகு புத்தி. ஆனால் மிடில்லே இவருக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஏனென்றால் ராகு சுபத்துவமாக்கப்பட்டதுனால, ராகு தசை, ராகு புத்தியிலேயே ஒரு வேலை கிடைச்சது சார். ஒரு மிடில்ல தான் கிடைச்சது. ஆனாலும் அந்த வேலை வந்து கொஞ்சம் ஒர்க் பிரஷர் அதிகமா தான் இருக்குன்றாரு. சார் இருந்தாலும் பரவாயில்ல சார். அடுத்து ராகு தசை குரு புத்தி வருது பாருங்க. அந்த குரு புத்தியில பிரம்மாண்டத்த ஆரம்பிச்சிடும் சார். பிரம்மாண்டமான தசை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி அவருக்கு படிப்படியா இவருக்கு மிகப்பெரிய யோகத்த குடுத்து அழகு பார்க்கக்கூடிய இடத்தில் ராகு தசை, ராகு புத்தி. என்னைக்குமே ராகு தசை, ராகு புத்தி வந்ததுனாவே அது ஒரு ட்ரெய்னிங் பீரியட் மாரி சார். அப்படியே மைல்டா போகும். ஒண்ணும் ஏற்றமும் இல்லாம, மாற்றமும் இல்லாம, ஏதோ ஒரு வேலை கிடைச்சு, அது மூலமாக மிகப்பெரிய யோகத்த கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல அந்த ராகு சுபத்துவமாக்கப்பட்டதினால், நேர்மையான வழிகளில், உண்மையாக நேர்மையான வழிகளில், கடின உழைப்பின் மூலமாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க்ல கண்டிப்பா மிகப்பெரிய ஆளா உட்காருவார் சார் இவரு. எப்பொழுது? ராகு தசை குரு புத்தியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ராகு தசை குரு புத்தி ஓகே. ராகு தசை சனி புத்தியும் ஓகே சார். ஏனென்றால் அந்த சுக்கிரனுக்கு டச் ஆகுறாரு அந்த சனி. 29 டிகிரில உட்கார்ந்திருக்காரு. சுக்கிரன் பாருங்க 6 டிகிரி. அப்போ அந்த சனி பகவானும் சுபத்துவமாக்கப்பட்டு செவ்வாயும் சுபத்துல தான் இருக்காரு. அப்போ சுக்கிரனோட டச் ஆனதுனால ஓரளவு செவ்வாய் தசையில காப்பாத்தி விட்டுருக்கார் சார். குரு பார்வை இல்லை என்றாலும் அந்த 9ஆம் இடம் பாக்கியாதிபதியினுடைய தொடர்பு பெற்ற செவ்வாயும் சனின்றத மறக்கக்கூடாது நீங்க. அதனால தான் செவ்வாய் தசை தப்பிச்சாரு. அதற்கடுத்து பாருங்க, அந்த ராகு தசை, ராகு புத்தி, ராகு தசை குரு புத்தி டாப்ல வந்துருவாரு. அதற்கடுத்து ராகு தசை சனி புத்தியும் பரவாயில்ல, ஒன்றும் கெடுக்க மாட்டார். ஏன்னா ராகு தசை சனி புத்தி, சனி வந்து சுக்கிரனுக்கு அந்த 9ஆம் வீட்டதிபதி தொடர்புல தான் இருக்கார். அதற்கடுத்து பாருங்க ராகு தசை புதன் புத்தி, ராகு தசை புதன் புத்தியும் டாப் சார். இவருக்கு ராகு தசை புதன் புத்திலாம் ஒரு நல்ல ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுக்காம போவா சார் இவருக்கு. அதற்கடுத்து ராகு தசை கேது புத்தி, கேது கொஞ்சம் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் இருக்கார். கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுப்பார். அதற்கடுத்து ராகு தசை சுக்கிர புத்தி டாப் சார். இவருடைய வாழ்க்கையிலே பார்க்காத பணத்தை அப்பதான் பார்க்க போறார்.
ராகு தசை சுக்கிர புத்தியில தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கொட்டி கொடுக்க போகுது சார். இவருக்கு ராகு தசை சுக்கிர புத்தியில் தான் ஒரு நிலையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இவர் கண்டிப்பா பாருங்க 12ஆம் இடம் அதிக சுபத்துவம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்ததனால், கண்டிப்பாக இவர் வந்து ஃபாரின் போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு சார். இவர்களுக்கு பாருங்க வெளிநாட்டுல வந்து இவருக்கு வேலை கிடைத்து, அல்லது வெளிநாட்டினுடைய தொடர்பு பெற்று தான் இவர் வந்து இவருடைய சம்பாத்தியமே இருக்கும் சார். போக போக கண்டிப்பா ராகு தசை சுக்கிர புத்தி அற்புதமான இது கொடுக்கும் சார். ராகு தசை சூரிய புத்தி அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வையில் உள்ள அந்த சூரியன். ராகு தசை சூரிய புத்தி நல்லா இருக்கும். ராகு தசை சந்திர புத்தி கண்டிப்பாக படுத்தி எடுக்கும். அதற்கடுத்து பாருங்க ராகு தசை செவ்வாய் புத்தி ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் சார். பெருசா கெடுக்கலனாலும் காப்பாத்தி விடுவார். அது மட்டும் இல்ல சார், இவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றப்படுவார் சார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த குரு பாருங்க அழகா லக்னத்தை பார்க்குறார். லக்னத்தை பார்த்து விட்டாலே இவர் வந்து நேர்மையான வழியில் தான் சார் இவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் இருக்கும். குரு யாருக்கெல்லாம் லக்னத்தை பார்க்குதோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக நேர்மையான முறையில் தான் அவர்கள் சம்பாதிக்கணும் என்ற எண்ணமே வரும் சார். இந்த ஜாதகம் பாருங்க ராகு வந்து குறுக்கு வழியில் இவருக்கு வந்து சம்பாதிக்கணும் எண்ணமே வராது. அது மட்டும் இல்ல, அந்த 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த குரு லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்து மன்னவன் பொன்னவன் சொல்றோம் இல்லையா, அவர் பாருங்க 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார் சார். அற்புதமான பார்வை 9ஆம் இடத்துக்கு விழுது. அந்த 9ஆம் இடத்திற்கு விழுந்து குரு பாருங்க நேரடி பார்வை 11ஆம் வீட்டையே பார்க்குறார். அப்போ 11ஆம் வீட்டில் பார்க்க சொல்ல ராகுதச குரு புத்தியில கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்கும் சார். அதற்கடுத்து பாருங்க அந்த குரு லக்னத்தையும் பார்க்க சொல்லும். லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் எல்லாமே சுபத்துவமாக்கப்படுது சார். அப்போ ராகுதசை சூரிய புத்தி புதன் புத்திலாம் அற்புதமாக இருக்கும். ராகுதசை சுக்கிர புத்தி மாதிரி இவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான தசா காலத்தை அனுபவிக்கவே முடியாது சார். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தசா காலம் இவர்களுக்கு கிட்ட நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலே நீங்கள் ரெடியாக இருங்க ஐயா, உங்களுடைய ராகு தசை பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறது. இப்பொழுது வேண்டுமானால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். ஆனால் போக போக கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி காலங்களில் ஒரு 4 புத்தி நல்லா இருந்தாவே போதும் சார். ராகு தசையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் சார். இவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஐயா, எனக்கு எங்கள் வீட்டில் சொந்தம் பந்தம்லாம் இவன் எங்கே வாழ்க்கையில் முன்னேற போகிறான், இவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்களாம். நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையினுடைய தொடக்கமே ராகு தசை தான் சார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே மாற்ற போகுது சார். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தினுடைய அளவை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் எப்படியெல்லாம் உங்களை கேலி செய்தார்களோ அவர்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய தசா ஸ்டார்ட் ஆகிருக்கு. கவனமாக அதை அனுபவித்து வாழ்க்கையில் அழகாக லிஃப்ட் ஆக போகிறார் சார். இவர் அழகாக வாழ்க்கையினுடைய தரம் உயர்த்தி நிற்க போகுது. இவருக்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில், நண்பர்கள் வியக்கத்தக்க வகையில் இந்த ராகு தசை கண்டிப்பாக இவர்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கும் சார். அதற்கடுத்து பாருங்கள், இவருக்கு குரு தசையும் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. அடுத்து குருவும் பரவாயில்ல, குருவும் வந்து பாருங்கள் அந்த 11ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையே பார்க்குறாரு. குரு தசையும் ஓரளவு நல்ல வாழ்க்கையை தான் சார் கொடுக்கும், இவருக்கு வந்து கெடுக்காது சார். அதற்கடுத்து சனி தசை தான் இவருக்கு வந்து சில ஸ்ட்ரகிளை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் ராகு தசையை பற்றி பேச சொல்ல, ராகு வந்து பாருங்க அந்த பாக்கியாதிபதி தொடர்பு பெற்ற ராகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்காம இவர்களுக்கு இருக்கா சார். கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார். இவர்களுக்கு எந்த டீவியேஷனும் கிடையாது. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ராகு கொடுக்குமா கெடுக்குமா. ராகு கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில், மறைவு ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி தொடர்பு பெற்றிருப்பதினால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரனாக உங்களுடைய ராகு தசை அமைய போது நீங்கள் ரெடியாக இருங்க, அதற்கு தயாராக இருங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆக மொத்தத்தில் இந்த ராகு தசை இவருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் கொடுத்து, இன்னும் இவருக்கு மேரேஜ் ஆகல, திருமணம் இந்த ராகு தசை நடக்கும் போகிறது. இந்த ராகு தசை இந்த வருடம் இல்லை, அடுத்த வருடத்துக்குள்ளே இவருக்கு திருமணம் ஆகிடும். இந்த வருடம் மே மாதத்திலிருந்து அடுத்த வருடம் மே மாதத்திற்குள் கண்டிப்பாக இவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தே ஆக வேண்டும் சார். அது மட்டுமல்ல, இவருக்கு பாருங்க திருமணமே பிரம்மாண்டமாக நடக்கும் சார். ராகுவுடன் சேர்ந்த சுக்கிரன் இவர் வரக்கூடிய மனைவியால் மிகப்பெரிய பொன் பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க சார். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்கும் இவருடைய வாழ்க்கையை. இவருடைய வாழ்க்கையினுடைய திருமண வாழ்க்கை அவ்வளோ அற்புதமான பேசக்கூடிய தரத்தில் இருக்கும். ஆக மொத்தத்தில் ராகு தசை இவருக்கு அடுத்து வரக்கூடிய 51 வயது வரைக்கும் ராகு தசை தான் இவருக்கு.
இப்பதான் இவருக்கு பாருங்க, இவருக்கு கிட்டத்தட்ட 31 வயசு, 32, 33 வயதில தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் 51 வயது வரைக்கும் ராகு தசை பிரம்மாண்டத்த குடுத்து, மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் குடுத்து, மிகப்பெரிய யோகத்தையும் குடுத்து, பொன், பொருள் எல்லாமே குடுத்து, நல்ல புகழ், நல்ல பணம் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில், மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில ராகு தசை நிச்சயம் இருக்கும் சார் இவருக்கு. இப்படி அமையணும் சார் ராகு தசை. ஒரு மனிதனுக்கு ராகு தசை வருதுனாக்கா, நேர்மையான முறையில் மிகப்பெரிய அளவில் அதுவும் பாருங்க, அந்த ராகு எந்த ஸ்தானத்தில உட்கார்ந்திருக்காரு பார்த்தீங்களா? சர ராசியில் உட்கார்ந்திருக்கார் சார். சர ராசி சர 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 சரன்னு முன்னேறிடுவார் சார் வாழ்க்கையில. இப்போதைக்கு வேண்டுமானால் மற்றவர்கள் கேலி செய்யலாம். ஆனால் இவருடைய வாழ்க்கை தரமே மாற்றி அமைய சொல்ல படிப்படியா மற்றவர்கள் அண்ணாந்து பார்த்து வியக்கத்தக்க வகையில் நிச்சயம் இவருடைய வாழ்க்கை தரம் ராகு தசை கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டும் சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்துல இந்த மாரி ராகு அமரணும். இந்த மாரி ராகு பாக்கியாதிபதி தொடர்பு பெற்று அமர்ந்திருக்கா பாருங்க. அது சுக்கிரனா இருந்தா மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை கொட்டி குடுத்தே ஆக வேண்டும் சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.